செய்தியாக பார்த்து வருகிறோம். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியார் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். அங்கு என்ன கேள்வி கேட்கப்பட்டது, அது தொடர்பான விவரம்? வணக்கம். நாடு முழுவதும் இன்றைய தினம் யுபிஎஸ்சி உடைய முதல்நிலை தேர்வு என்பது நடைபெற்றது. சென்னையில 69 மையங்கள்ல 24,364 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இந்த நிலையில இன்றைய தினம் இந்த நடைபெற்ற இந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி என்பது ஒரு பரபரப்பு என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த கேள்வி என்ன இருக்குன்னா, பின்வருவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் யார் என கேட்கப்பட்ட அந்த கேள்விகள்ல 4 ஆப்ஷன்கள் இருக்கிறது. அதுல பெரியார் ஈவேரா ராமசாமி என நாயக்கர் என்கின்ற குறிப்பிட்டிருக்கிறது. பெரியாருடைய பெயருக்கு அருகே தாலியான பெயரும் இருப்பதற்கு அந்த கேட்கப்பட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு என்பதை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் நடைபெற்ற அந்த யுபிஎஸ்சி முதுநிலை தேர்வு தாளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. குறிப்பாக பின்வருவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் யார் என கேட்கப்பட்ட அந்த கேள்விகள்ல 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முதலாக இருக்கக்கூடிய பெரியார் ஈவேரா ராமசாமி நாயக்கர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பெரியார் ஈவேரா ராமசாமி நாயக்கர் என குறிப்பிடப்பட்டுதான் தற்போது சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. இன்று நடைபெற்ற இந்த யுபிஎஸ்சி இந்த முதல்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள்ல பெரியார் பெயருக்கு அவருடைய நாயக்கர் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இது குறித்து பின்னர் விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஈவேரா ராமசாமி அவருடைய பெயருக்கு அருகே நாயக்கர் என குறிப்பிட்டிருப்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெங்கட்ரமணன், வேறு என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு, அது தொடர்பான விவரங்கள்? குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னாலே தமிழகத்துல நடைபெறக்கூடிய அந்த தேர்வு மையங்கள்ல ஒரு சில அந்த பலகைகள் கூட ஹிந்தியில ஒட்டப்பட்டிருந்தது. அந்த உள்ள தேர்வு மையத்துல நடைமுறைகள் என்ன, வரக்கூடிய தேர்வாளர்கள் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தமிழகத்துல மண்ணடியில இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்துல ஹிந்தியிலே அந்த அறிவிப்பு பலகையில ஹிந்தி எழுத்துக்களாலதான் அந்த அறிவிப்புல ஒட்டப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டுல அந்த தேர்வு நடைபெறும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த தேர்வு மையத்துல ஹிந்தியிலே காலையிலே ஒட்டப்பட்டிருந்தது. காலையிலே ஒரு சர்ச்சையாக எழுந்த நிலையில தற்பொழுது இன்றைய தினம் அந்த தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி தற்போது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காலையிலே மணலியில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்துல அந்த தேர்வு மையத்துல வரக்கூடிய தேர்வாளர்கள் எது போன்ற ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒட்டப்பட்டிருந்தது. முழுவதுமாகவே ஹிந்தி எழுத்துக்கள்ல ஒட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்பொழுது அதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் பெரியாரை குறித்த ஒரு சர்ச்சைக்குரிய வகையில எழுந்திருப்பது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தமிழகத்திலே இன்றைய தினம் இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட 2 சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, காலையில அந்த அறிவிப்பு பலகை ஹிந்தியில ஒட்டப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த தேர்வுல கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் என்பது பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என குறிப்பிட்டிருப்பது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெரியார் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுபிஎஸ்சி செயலுக்கு பெரியாரிய இயக்கங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.